ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 6 மாதத்தில் நம்ம எப்படி 4 கிராம் தங்கம் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தங்கம் வந்து வாங்கவே முடியலை என்னால் அப்படின்றவங்க கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அவ்வளோ ஈஸியான ட்ரிக்கு தான். எந்த மாதிரி மெத்தடில் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனடியாக உங்களை வந்து சேரும். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் வந்து 4 கிராமில் ஜுவல்லாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆகும், இல்லைனா காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆகுன்ற வரைக்கும் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேளுங்கள். சேலரியிலேருந்து ஒன் பார்ட் ஆஃப் அமௌண்ட்டு வந்து எடுத்து வச்சுருங்க. நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். சேலரியிலேருந்து ஒன் பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு 20,000 உங்களுடைய சேலரி அப்படின்னா ஒரு 10% இல்லைனா 15% வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருங்க. நாம் எடுத்து வச்சு சேவ் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கோல்டு சிட்டாக கூட மந்த்லி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மந்த்லி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா சேவ் பண்ணுற அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் அமௌண்ட் வருது இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்பவே அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோல்டோட அவேர்னஸும் அது மட்டும் இல்லாமல் சிட்டு போடுங்க அப்படின்னும் சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டே இருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படின்றதையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை அப்படி நீங்கள் கையில் வச்சுட்ருக்கிறத விட நீங்கள் சிட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் நீங்கள் எடுத்து வச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்காக நீங்கள் எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு செலவுகளில் மிச்சம் பண்ணுறது, நம்ம அனாவசியமான செலவுகள்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து இந்த சேவிங்ஸை பண்ணலாம். 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக நம்ம வந்து 4 கிராம் கோல்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இல்லாமல் நாம் ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது, காயினை பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா டே எழுதியிருக்கேன், அமௌண்ட் எழுதியிருக்கேன், டோட்டல் அமௌண்ட் எழுதியிருக்கேன். நான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் சேவ் பண்ணுற அமௌண்ட்டு தான் நெக்ஸ்ட் மாதமும் சேவ் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கும் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இவ்வளோ ஈஸியான அமௌண்ட்டு, இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டு நம்ம சேவ் பண்ணி நம்ம 4 கிராம் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து கால்குலேஷனும் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே 10 ருபீஸ் எடுத்து வைக்க போகிறோம். செகண்ட் டே வந்து 20 ருபீஸ் எடுத்து வைக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு புரியும். டே இன்ட்டு மல்டிபிள் ஆஃப் 10 ருபீஸு. இப்போ தேர்ட் டே பார்த்தீங்கன்னா இன்ட்டு 10 ருபீஸு 30 ருபீஸு. ஃபோர்த் டே இன்ட்டு 10 ருபீஸு 40 ருபீஸு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 30 டேஸ் வரைக்கும் எடுத்து வைக்க போகிறோம். 30 டேஸ் 30th டே நம்ம எவ்வளோ போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ருபீஸு. டோட்டலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 4650. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லலாம் 10 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியான அமௌண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருவோம். ஆனால் ஒரு 20 டேஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சேலரி வந்தோடனே ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து நான் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து இதுக்காக ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 30 டேஸ்க்காக சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இந்த டே இப்போ ஃபஸ்ட்டு டேனா நீங்கள் 10 ருபீஸ் தான் போடணும்னு இல்லை. அதே மாதிரி செகண்ட் டேனா 20 ருபீஸ் தான் போடணும்னு இல்லை. இப்போ நீங்கள் சேலரியிலேருந்து ஒன் பார்ட் ஆஃப் அமௌண்ட் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2000 3000 எடுத்து வைக்கிறீங்கன்னா எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் பெரிய அமௌண்ட் இருக்குது. இப்போ வந்து 30th டே 300 ருபீஸ் போடணும் இல்லைங்களா, அந்த மாதிரி 300 290 280 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் எல்லாம் லெஸ் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வீட்டு செலவுலேயே மிச்சம் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக டிக் பண்ணி உங்களோட திங்ஸை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். 6 மந்தில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,900 ருபீஸு. இது வந்து ரவுண்ட் ஆஃபாக எவ்வளோனா 28,000 நம்ம சேவ் பண்ணிவிடுவோம். இதே மாதிரி தான் இப்போ 1 மந்த் நம்ம சேவ் பண்ணுற மாதிரியே தான் 6 மந்த்துமே சேவ் பண்ண போகிறோம். டெய்லி சேலரி பர்சன் அப்படின்றவங்க வந்து டெய்லி 30 ருபீஸ் வந்து எடுத்து வச்சுருங்க.
நான் வந்து வீக்லி சேலரி பர்சன். நான் எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீக் பார்த்தீங்கன்னா 280 ருபீஸ் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா 770 ருபீஸ் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட உடனடியாக வந்து சேரும். வீக் பார்த்தீங்கன்னா 1260 எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா 1750 எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் வீக் ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா ஏன் அமௌண்ட் ஏறுதுன்னா, நம்ம லாஸ்ட் அந்த 15 டேஸ் வந்து அமௌண்ட்டு 150 ருபீஸ் 200 அந்த மாதிரி ஏறிட்டே இருக்கிறதுனால அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் மட்டும் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் வேறு எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு நாம் 4650 ருபீஸ் வந்து சேவ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை நீங்கள் 4 வீக்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. அப்படி டிவைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து 1163 ருபீஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டாவே போதும். வாரம் 1163 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா 4650 1 மந்தில் வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். வீக்லி சேலரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 4650 ரூபாய் எடுத்து வச்சுருங்க. அப்படி எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற உங்களுடைய சேலரி வந்து உங்களுடைய எக்ஸ்பென்சஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நான் வந்து 6200 ரூபான்னு எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து நான் அப்ராக்சிமேட்டாக 6200 ரூபா பர் கிராம்னு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஜுவல்லை எடுத்தால் நம்மளுக்கு எவ்வளோ ஆகும், இல்லை காயினை எடுத்தால் எவ்வளோ ஆகுன்றதை வந்து நான் சொல்லியிருக்கேன். கிராம் கோல்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 24,800 ரூபா இல்லைங்களா, இதுக்கு வந்து 10% வந்து வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னா 2480 ரூபா. நீங்கள் எந்த ஒரு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் 10%க்கு மேலே தான் வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 10% அப்படின்னு போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னா 818 ரூபா வருது. டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 28,098 ரூபா வருது. நம்ம சேவ் பண்ண அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நம்ம வந்து 4 கிராம்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து காயினாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு சேவ் ஆகும். ஏன்னா வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் போடுவாங்க அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். வேஸ்டேஜ் இல்லைனா டை சார்ஜுன்னு சொல்லுவாங்க காயினுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காயினுக்கு பார்த்தீங்கன்னா 4 கிராம் காயினுக்கு வந்து 24,800 ரூபா. இதுக்கு 2% வேஸ்டேஜ் அப்படின்னு போட்டாங்கன்னா 496 ரூபா வருது. அப்போ டோட்டலாக நம்ம வந்து கோல்டுக்காக 25,296 ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா 759 ருபீஸ் வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 26,054 தான் வருது. நாம் சேவ் பண்ணுற அமௌண்ட் 28,000. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2,000 கிட்ட காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து லாபம் இருக்குது. பெண் பிள்ளைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க கோல்டு அப்படிங்கிற பட்சத்தில் காயினாகவே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா காயினாக நம்ம வாங்கும்போது வேஸ்டேஜ் கம்மி. அதே மாதிரி நம்ம ரீசேல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம கட்டினதெல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. வெறும் கோல்டு மட்டும்தான் வந்து அவங்க கணக்கு பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் காயினாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு அது பெனிஃபிட்டும் கூட. நீங்கள் ஃப்யூச்சரில் சேல் பண்ணும்போது நம்மளுக்கு லாபகரமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், புரியணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.